பூசணிக்காய் வியாபாரி. பூசணிக்காய் வியாபாரி. இந்த வெண் பூசணி இருக்கா? ஆமா, வெள்ளை பூசணி திருஷ்டிக்கெல்லாம் சுத்தி உடைப்பாங்கல்ல. ஆமா, அந்த பூசணி சக்கரைக்கு ரொம்ப நல்லது. ஆமா, அதை விட சாம்பார் பூசணின்னு பேரு, நீத்து பூசணின்னு பேரு, திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. தடியங்காய் அவன் வாங்கி வாங்கி விற்கிறவருக்கு கொஞ்சம் வருமானம் குறையுது. இப்ப என்ன பண்றாரு, ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி பயிர் பண்ணுவோம். வெள்ளரிக்காய் பயிரிட்டு பூசணிக்காய் செடியை பயிர் பண்ணுவோம்னு விதை வாங்கி போட்டாச்சு. பூசணி செடி முளைச்சிருச்சு. பூசணி பூக்காம காய்க்கும். ஆமா, எலும்புச்சம்பளம் அளவு வந்துரும் பிஞ்சு. அதுக்கப்புறம் தான் பூவே பூக்கும். இப்ப என்ன பண்றாரு, ஒரு பூசணிக்காய ஒரு பானைக்குள்ள வளர்ப்போம்னு குலாளர் வீட்டுக்கு போய் ஒரு பானையை பெருசா செய்ய சொல்லி அந்த ஓட்டை வாய் மட்டும் ஒரு எலும்புச்சம்பளம் அளவு உள்ள போற அளவுக்கு வாங்கி விட்டுறாரு. அதை சூளையில வச்சு சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வந்து இப்ப அந்த பூசணி செடி இருக்குல்ல, அந்த பிஞ்சு அதை அப்படியே அந்த பானைக்குள்ள விட்டுட்டாரு, அந்த சின்ன ஓட்டைக்குள்ள. ஆமா, இப்ப பானைக்குள்ள பூசணிக்காய் வளருது. வளர்ற பூசணிக்காய் பானை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆமா, இப்ப என்ன பிரச்சனைனா பூசணிக்காய் வெளியில எடுக்கணும். ஓட்டை ரொம்ப சிறுசு. ஆமா, அது சிறுசா இருக்கும்போது விட்டது சிறுசால இருக்கு. இப்ப பெருசா வந்துருச்சு. ஆமா, பானை அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு. இப்ப பூசணிக்காய் வெளியில எடுக்கணும், பானையை உடைக்கப்படாது. இது என்ன கணக்கு? இதுல எப்படி எடுக்க முடியும்? பானையை உடைக்காம பூசணிக்காய் வெளியில எடுத்தீங்கன்னா நீ பெரிய ஆளு. அது யாராலையும் முடியாது. உலகத்துல இருக்க மொத்த விஞ்ஞானிகளாலையும் முடியாது. மொத்த பணக்காரர்களாலையும் முடியாது. ஆனா யாரால முடியும்? இந்த இறைவன் ஒருவனால் மட்டும்தான் அது முடியும். கடவுள் நினைச்சா முடியும். ஏன் தெரியுமா? ஒரு மடமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தரும் பண்பு பொருந்தி பலர்கள் உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஊர் சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பி கமடபுதென்று பார்வை மெய் வாய் செவிகள் என்று கைகால் என்று படைக்கிறான் இறைவன் என்று பட்டினத்தார் சிறுதுளி வீரியன் தகப்பனுடைய வீரியன் தாயோட கருவறைக்கு போய் அது மிளகு பெருமானமாகி எலும்புச்சம்பளமாகி பூசணிக்காய் ஆகி அது தாய்க்கும் ஜேய்க்கும் தேதம் இல்லாமல் பானையை உடையாம பூசணிக்காய் உடையாம வெளியில எடுக்கிறான் பாரு அந்த இறைவன். அவனை நம்பலடா அந்த உலகம்.